லைலா அப்படி கேட்டதும் அதிர்ச்சியான கார்த்திக் என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக நின்றான். இங்க பாரு லைலா, நீ கேக்குற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு உனக்கே தெரியும். அதனால ப்ளீஸ் என்கிட்ட இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காத, நான் போறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். கார்த்திக்கிற்கு லைலாவிடம் அதிக பேச வேண்டும் போல தான் இருந்தது. அவன் மனதில் நினைப்பதை பேச விடாமல் எது தடுக்கிறது என்று அவனுக்கே தெரியவில்லை என்பதுதான் உண்மை. வாஷ்ரூம் உள்ளே சென்ற கார்த்திக் தன்னுடைய முகத்தை நன்றாக கழுவிக்கொண்டு வெளியே வந்தான். அவன் அப்படி வெளியே வரும் பொழுது சித்தார்த் ஸ்மோக் செய்து கொண்டிருந்தான். உண்மையில் கார்த்திக்கிற்கு தெரியும் சித்தார்த் லைலாவிடமிருந்து தள்ளி இருப்பதற்காகத்தான் வெளியே வந்துவிட்டான் என்று. அதை கவனித்த கார்த்திக், இங்க பாரு சித்தார்த், எனக்கு தெரியும் நீ லைலாவை அவாய்ட் பண்ற. அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு புரியுது. ஆனா அவ பாவம் தானே, அவளை ஹர்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம், நீயே சொல்லு என்று கேட்டான். சித்தார்த்தை தவிர அனைவருக்கும் லைலா சித்தார்த் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறாள் என்று தெரியும். இங்க பாரு கார்த்திக், எனக்கு அவகிட்ட எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது என்று சொன்னான் சித்தார்த். ஆனா நீதான் காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டியே, எதுக்காக அனன்யாவை கல்யாணம் பண்ண? லைலாவை உன்கிட்ட இருந்து விலக்கி வைக்கவா என்று கேட்டான் கார்த்திக். அவன் அப்படி கேட்டதும் சித்தார்த்திற்கு பயங்கரமாக கோபம் வந்தது. இங்க பாரு கார்த்திக், நீ என்னோட ஃப்ரெண்டு தான், அதுக்காக என்னுடைய எல்லா விஷயத்தையும் தலையிடணும்னு உனக்கு எந்த அவசியமும் இல்ல. அனன்யா எனக்கு யாரு, அவளுக்கும் எனக்கு என்ன உறவு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சா போதும். முதல்ல நீ உன் வாழ்க்கைய பாரு, அப்புறம் நீ என் வாழ்க்கைய பாக்கலாம். எனக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியும், அதெல்லாம் உன்கிட்ட நான் விளக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது என்று கோபமாக சொன்ன சித்தார்த் அங்கிருந்து சென்றான். என்கிட்ட எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் மாற்றத்தை வர வைக்க ஒரு பொண்ணு இருக்கதான் செய்யறா. எல்லாம் சரியா நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான்ப்பா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் கார்த்திக். சித்தார்த் கார்த்திக்கிடம் பேசிவிட்டு வெளியே வந்தவன் வீட்டிற்கு செல்லலாம் என்று மேலே சென்றான். அனன்யா நலமாகத்தான் இருக்கிறாள் என்பதை தன்னுடைய கண்ணால் பார்த்துவிட்டால் தனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று தோன்றியது சித்தார்த்திற்கு. சித்தார்த் நினைத்தது போலவே அனன்யாவின் நிலைமை மோசமாகத்தான் இருந்தது. ஒரு கட்டத்திற்கு மேல் அனன்யாவால் நிற்கவே முடியவில்லை. அவள் அங்கிருந்த சோஃபாவில் சென்று சோர்ந்து அமர்ந்தாள். அப்பொழுது அவளுக்கு முன்பாக ஒரு பரிச்சயமான முகம் வந்தது. அது வேறு யாருமல்ல, சத்யாதான். அவள் மெல்ல ரெஸ்ட் ரூம் செல்வதற்காக எழுந்திருக்க அவள் அருகில் வந்த சத்யா, அனன்யா மேடம், நீங்க நிதானமா இல்ல, நீங்க எங்க போறீங்கனாலும் சொல்லுங்க, நானும் கூட வரேன் என்று சொன்னான். அனன்யாவிற்கு லேசாக தலை சுற்றுவது போல தான் இருந்தது. ஆனாலும் அவளால் சத்யாவை உதவிக்கு அழைக்க முடியவில்லை. ஏனென்றால் இங்கே ஆபீஸில் இருந்து நிறைய பேர் வந்திருந்தார்கள். இன்று ஒருவேளை அவள் சத்யாவுடன் சென்றால் அதை வைத்து அவர்கள் தவறாக பேசவும் வாய்ப்பிருக்கிறது. அது சத்யாவின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடும் என்பதால்தான் அனன்யா அதை தவிர்த்து விட்டாள். அங்கு இருந்தவர்களில் சிலர் அனன்யா செல்வதை கவனித்தார்கள். ஆனால் யாரும் அனன்யா சென்ற பிறகு டேவிடும் அவளை பின்தொடர்ந்து சென்றதை கவனிக்கவில்லை. அனன்யா வாஷ்ரூமில் தன்னுடைய முகத்தை குளிர்ந்த நீரால் கழுவிக்கொண்டே இருந்தாள். ஆனாலும் அவளால் தெளிவாக இருக்க முடியவில்லை. அவளுக்கு ஏதோ ஒன்று சரியில்லை என்பது புரிய ஆரம்பித்தது. இல்ல, இங்க ஏதோ தப்பு இருக்கு என்று மனதிற்குள் நினைத்தவள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தாள். கொஞ்ச நேரம் அப்படியே அந்த வாஷ்ரூம் சுவரில் சாய்ந்து நின்றவள் பிறகு அங்கிருந்து வெளியே வந்தாள். ஆனால் அவள் வெளியே வந்ததும் அவள் முன்பு 2 பேர் நின்றார்கள். அவர்கள் அனன்யாவிற்கு தெளிவாக தெரியவில்லை என்றாலும் யாரோ திடீரென வந்து நின்றதில் பயந்து அலறினாள் அனன்யா. அவள் சத்தம் போட்ட உடனே அந்த 2 ஆண்களும் அவளை பிடித்துக் கொண்டார்கள். அனன்யா தன்னால் முடிந்தவரை அவர்களிடமிருந்து தப்பிக்க போராடினாள். அவளால் கொஞ்சம் கூட நகர முடியவில்லை. அப்பொழுது அவள் தலையில் பலமான வலி தோன்றியது. அதை தாங்கிக் கொள்ள முடியாதவள் அப்படியே மயங்கி சரிந்தாள். அவள் சுயநினைவிற்கு வந்து எழும்பொழுது அவள் தனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு அறையில் இருந்தாள். அனன்யாவிற்கு எதுவும் சரியாக படவில்லை. அனன்யாவால் தனக்கு யாரோ ட்ரக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவளால் எழுந்து கூட தெளிவாக நிற்க முடியவில்லை. அவளுக்கு தலை பயங்கரமாக சுற்றியது.
உடல் வேறு நெருப்பாக கொதித்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போனாள் அனன்யா. அதே நேரம் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு விஷாலிடம் வந்த டேவிட், விஷால் சார், நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் பண்ணியாச்சு என்று சொன்னான். அங்கிருந்த பெண் மாடல்களிடம் பேசிக் கொண்டிருந்த விஷால் இதை கேட்டதும் மிகவும் குஷியானான். அவனிடம் அனன்யா இருந்த அறையின் சாவியை கொடுத்தவன், என்ஜாய் பண்ணுங்க சார் என்று மறுபடியும் சொன்னான். அதை கேட்ட விஷால், பண்ணிட்டா போச்சு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அதே நேரம் சத்யா அனன்யாவிற்காக காத்து கொண்டிருந்தவன் அவள் வரவில்லை என்பதும் மிகவும் கவலையடைந்தான். அதிக நேரம் காத்திருக்க முடியாதவன் நேராக வாஷ்ரூம் சென்றான். அப்பொழுது அங்கே ஒரு பெண் வந்தாள். அவளை பார்த்த சத்யா தன்னுடைய பதட்டத்தை மறைத்துக் கொண்டு, இங்க பாருங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க மனசு ரொம்ப நல்ல மனசா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க உள்ள போயிட்டாங்க, ஆனா வெளியே வரல. நீங்க உள்ள யாராவது இருக்காங்களான்னு மட்டும் எனக்கு பார்த்து சொல்றீங்களா என்று கேட்டான். அந்த பெண் சற்று நேரத்தில் வெளியே வந்தவள், இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி உள்ள யாருமே இல்ல என்று சொன்னாள். அதை கேட்ட சத்யா அந்த பெண்ணிற்கு நன்றி சொல்லி அனுப்பிவிட்டு மிகவும் குழம்பி போனான். இல்ல, என்னவோ தப்பா நடக்குது போலயே, எனக்கு ஒன்னும் புரியலையே என்று மனதிற்குள் நினைத்தவன் வாஷ்ரூம் பக்கம் சென்று, அனன்யா மேடம், அனன்யா மேடம் உள்ள இருக்கீங்களா என்று கத்த ஆரம்பித்தான். அப்பொழுது அந்த பக்கம் வந்த சித்தார்த், என்னாச்சு, யார் நீ, எதுக்கு நீ அனன்யா பெயரை ஏலம் விட்டுட்டு இருக்க என்று கேட்டான். சித்தார்த்தை பார்த்தாலே அவன் நல்லவன், ஆனால் மிகவும் கோபக்காரன் என்பது சத்யாவிற்கு புரிந்தது. எனவே அவன் தவறான எண்ணத்தில் எதுவும் கேட்க மாட்டான் என்று நம்பி சத்யா நடந்ததையெல்லாம் சொன்னான். அதை கேட்ட சித்தார்த், நீ உண்மையதான சொல்றியா? அனன்யா உள்ள போயிட்டு திரும்ப வரவே இல்லையா? ஒருவேளை அவ வந்திருப்பா, ஆனா நீ கவனிக்காம இருந்திருக்கலாம்ல என்று கேட்டான். இல்ல சார், நான் நல்லா தான் பாத்துட்டு இருந்தேன். அவங்க வரவே இல்ல. அதுவும் இல்லாம அவங்க சுய நினைவுல கூட இல்ல சார். எனக்கு பயமா இருக்கு சார் என்று சொன்னான் சத்யா. அவன் உண்மையாகவே அனன்யாவின் மீது அக்கறை வைத்திருக்கிறான் என்பது சித்தார்த்திற்கும் புரிந்தது. அதே நேரம் இங்கே அனன்யாவின் நிலைமை மிகவும் மோசமாகிக் கொண்டிருந்தது. அவளால் அந்த இடத்தை விட்டு தப்பிக்கவே முடியவில்லை. அந்த அறை பூட்டி இருந்தது. அதோடு அவளுக்கும் வலி இல்லை. அவள் அங்கே இருந்த ஜன்னலை பார்த்தாள். அது மட்டும்தான் திறந்திருந்தது. அப்பொழுது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவள் மெல்ல திரும்பி பார்த்தாள். அங்கே வந்தது வேறு யாருமல்ல, விஷால்தான். அவனை பார்த்ததும் அனன்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அதே நேரம் விஷால் அனன்யாவை பார்த்து சிரித்தவன், என்ன அனன்யா, என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்க போல. கவலைப்படாதீங்க, இனி நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யா கோபத்தில் அவனை முறைக்க, அதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் மெல்லிய சிரிப்புடன் அவளை நெருங்கிக் கொண்டிருந்தான் விஷால். விஷாலை பார்க்கும் பொழுது அனன்யாவிற்கு கோபமாக வந்தது. விஷால் அனன்யாவை பார்த்து சிரித்தான். அதில் கடுப்பான அனன்யா, டேய், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அப்போ நீதான் என்ன இந்த பிரச்சனையில மாட்டி விட்டுருக்க. எதுக்குடா என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. இப்ப மட்டும் நீ என்ன போக விடல, நான் வெளியே போன உடனே உன்னை நல்லா அவமானப்படுத்துவேன். தேவையில்லாம எதுவும் வாங்கி கட்டிக்காத என்று சொன்னாள். அனன்யா என்னதான் வெளியே தைரியமாக பேசினாலும் அவளுடைய மனதிற்குள் அவள் மிகவும் பயந்து போயிருந்தாள். அவனை பொறுத்தவரைக்கும் அனன்யா மிகவும் சாதாரணமான ஒரு பெண். அவள் ஒருவேளை நாளை இந்த பிரச்சனையால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட தன்னுடைய பணபலத்தின் மூலம் அதை சரி கட்டி விடலாம் என்று தான் நினைத்தான் விஷால். அவளை அனுபவிக்க போகிறோம் என்ற ஆசைதான் அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. மேனேஜரை அழைத்தவன் சிசிடிவியில் அனன்யா எங்கே இருக்கிறாள் என்று பார்க்க சொன்னான். அதன்படி மேனேஜரும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் செய்யும் பொழுது அனன்யா ஹோட்டலின் மேல்தளத்தில் இருக்கும் ஷூட் ரூமிற்கு அழைத்து செல்லப்பட்டதை கண்டுபிடித்தார். ஒருவேளை விஷால் இந்த இடத்தில் இல்லை என்றால் மேனேஜர் நிச்சயமாக போலீஸை அழைத்திருப்பார். ஆனால் இப்பொழுது உள்ளே சென்றது சித்தார்த்தின் தம்பி என்பதால் சற்று யோசித்தவர், சார், இப்போ நம்ம என்ன பண்றது என்று கேட்டார். மேனேஜர், உடனே போலீஸை கூப்பிடுங்க
என்று சொன்னான் சித்தார்த். அதை கேட்ட மேனேஜருக்கு ஆச்சரியமாக இருந்தது. சார், அவர் உங்க தம்பி, நம்ம இத பண்ணிதான் ஆகணுமா என்று கேட்டான். ஏன், என்னோட தம்பி தப்பு பண்ணா அது தப்பு கிடையாதா? முதல்ல நான் சொன்ன மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. இந்த மாதிரி தப்பு பண்றவனுக்கு தண்டனை கொடுக்க தான் செய்யணும் என்று சொன்னான் சித்தார்த். சித்தார்த் மேனேஜரை பார்த்தவன், கார்த்திக் உடனே வர சொல்லுங்க என்று சொன்னான். ஏனென்றால் அவன் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆனால் அது அபிமன்யு குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். எனவே அதை தவிர்க்க நினைத்தான் சித்தார்த். அதே நேரம் கார்த்திக்கை அழைத்து வர நினைத்து அங்கிருந்து கிளம்பினார் மேனேஜர். அவனை பார்த்ததும் வேகமாக அவன் அருகில் சென்று, மிஸ்டர் கார்த்திக் என்று அழைத்தான். கார்த்திக் தன்னுடைய பெயரை யாரோ சொல்லி அழைத்ததும் திரும்பி பார்த்தான். மேனேஜர், நீங்க என்ன பார்க்கவா வந்தீங்க என்று கேட்டான். ஆமா சார், உங்களதான் நம்ம சித்தார்த் சார் கூட்டிட்டு வர சொன்னாரு. அவர் இப்போ கண்ட்ரோல் ரூம்ல இருக்காரு என்று சொன்னார் மேனேஜர். அதே நேரம் சித்தார்த் இங்கே கண்ட்ரோல் ரூமில் தன்னுடைய பொறுமையை இழந்து கொண்டிருந்தான். சித்தார்த், என்ன இந்த நேரத்துல என்ன பார்க்க வர சொல்லியிருக்க? என்ன விஷயம் என்று கேட்டான் கார்த்திக். எனக்கு உனக்கு விளக்கிட்டு இருக்கலாம் டைம் இல்ல. நீ உடனே விஷால் இருக்கிற ரூமுக்கு போ. அந்த கதவை உடைச்சிட்டு அங்க இருக்கிற பொண்ணை நீ காப்பாத்து. அதை கேட்ட கார்த்திக் அங்கிருந்து செல்வதற்கு முன்பு சித்தார்த் பக்கம் திரும்பி, நீ இந்த மாதிரி பண்றது உன் தம்பிக்கு நல்லதுன்னு நினைக்கிறியா என்று கேட்டான் கார்த்திக். அதை கேட்ட சித்தார்த், நான் என்ன சொன்னேனோ நீ அதை மட்டும் பண்ணு என்று கோபமாக சொன்னான். அதை கேட்ட கார்த்திக் வேகமாக விஷால் இருக்கும் ரூமுக்கு மேனேஜருடன் சென்றான். அவன் முதலில் சென்று கதவை தான் தட்டினான். ஆனால் கதவை யாரும் வந்து திறக்கவில்லை. அதில் சற்று கடுப்பானவன், உள்ள யார் இருக்கீங்க, கதவை தரங்க என்று சொன்னான். ஆனால் அப்பொழுதும் யாரும் கதவை திறக்கவில்லை. எனவே கார்த்திக் அந்த கதவை அடித்து உடைக்கலாம் என்று நினைத்தான். அதன் பிறகுதான் கதவு மிகவும் ஸ்ட்ராங்காக இருப்பதை பார்த்தவன், எனவே தன்னுடைய காலை உடைத்துக் கொள்ள வேண்டாம் என்று நினைத்து மேனேஜரை பார்த்து கதவை திறக்க சொன்னான். மேனேஜரும் அவன் சொன்னது போல கதவை திறந்தான். கதவு திறக்கப்பட்டதும் அவர்கள் முன்பு எல்லா காட்சியும் தெளிவாக இருந்தது. அதே நேரம் அனன்யா மிகவும் சோர்ந்து பெட்டில் படுத்திருந்தாள். அவளை பார்க்கவே மிகவும் டயர்டாக இருக்கிறாள் என்பது புரிந்தது. ஹேய், உனக்கு அறிவில்லையா? இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்தீங்க? வராத, கிளம்பு என்று கத்தினான் விஷால். அதே நேரம் அனன்யா, என்ன விட்டுட்டு போ என்று கத்தினாள். அதில் கடுப்பான விஷால் அவளை அறைய முயன்றான். அனன்யா தன்னை விஷால் அடித்து விடுவான் என்று கண்ணை இறுக்கமாக மூடியவள் தனக்கு அடி விழவில்லை என்றதும் கண்ணை திறந்து பார்த்தாள். அப்பொழுது கார்த்திக் விஷாலின் கையை பிடித்திருப்பதை பார்த்தாள். அவன் கார்த்திக்கை ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்றான். அப்பொழுது அனன்யாவின் அருகில் வந்த கார்த்திக் காவலுக்கு தன்னுடைய கோட்டை போட்டுவிட நினைத்தான். அதே நேரம் அனன்யா அவருக்கு தூரத்தில் வருவது யார் என்று தெரியாததால் பயந்து போனவள், பிளீஸ் என்கிட்ட வராதீங்க என்று சொன்னாள். அதை கேட்ட கார்த்திக், அனன்யா பயப்படாதீங்க, நான் உங்களை காப்பாததான் வந்திருக்கேன் என்று சொன்னான். வாசல் வரை சென்ற விஷால் இவர்கள் பேசுவதை கேட்டு கடுப்பாகி மீண்டும் வந்தவன், உன்னோட பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவளை நான் அனுபவிக்க கூடாதுன்னு நீ சதி பண்ணிதானே இதெல்லாம் பண்ற. இப்போ நீ தானே இவளை அனுபவிக்க போற என்று கேட்டான். அதை கேட்ட கார்த்திக் கோபம் அடைந்தவன், சீ, இங்க பாரு, எல்லாரையும் உன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்காத. அதோட நீ உன்னை முதல்ல நல்லா பாத்துக்கோ, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போலீஸ் வந்துருவாங்க என்று சொன்னான். அதை கேட்ட கோபம் கொண்ட விஷால், உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன பிடிக்க போலீஸ் வர சொல்லியிருப்ப என்று கேட்டான். அதை கேட்ட கார்த்திக் எதுவும் பேசாமல் அமைதியாக அவனை பார்த்தான். அவன் பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்த விஷால் அவனை பார்த்து, இங்க சித்தார்த்தம் வந்திருக்கானா என்று கேட்டான். எதுக்கு நீ இப்ப இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஏன், உனக்கு நான் போலீஸ வர வச்சேன்னு சொன்னா நம்பிக்கை வராதா? வேற யாராவது தான் வந்து சொல்லணும்னு நீ நினைக்கிறியா என்று கேட்டான் கார்த்திக். அவன் சொன்னதை கேட்ட விஷால் அவனை நம்ப முடியாமல் பார்க்க, அப்பொழுது சரியாக போலீஸ் வந்தது. அதை பார்த்த விஷால் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்க சில போலீஸ் உடனே வந்து அவனை பிடித்தார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது விஷாலுக்கு கோபமாக வந்தது. அவனுடைய கோபமான கண்கள் கார்த்திக் மற்றும் அனன்யாவை பார்த்தது. கோபத்தில் நன்றாக பற்களை கடித்துக் கொண்டவன்,
நீங்க எனக்காக வெயிட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். அப்ப நான் நிச்சயமா இந்த அவமானத்துக்கு பழி வாங்குவேன் என்று சொன்னான். அவன் என்னதான் கார்த்திக்கிடம் இதை சொல்வதைப் போல இருந்தாலும் அவன் உண்மையாக சித்தார்த்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த விஷயத்தை சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட கார்த்தி அமைதியாக இருந்தான். மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.